ஃபோன் அந்த மாதிரிங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நத்திங் ஃபோன் 2. ஸோ இந்த ஃபோனுடைய ரிவ்யூவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து போயிடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் 2000 ரூபாய் கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, வந்த உடனே சூப்பராலாம் அன்பாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு 99 ரூபாயும் வாங்குறாங்க. என்னென்னா செக்யூர்டு பேக்கிங்ன்ற ஒரு பேக்கிங்கில் கொடுத்துட்றாங்க. அது செக்யூராக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டமே வைக்காமல் அவங்களுடைய டெலிவரி பாயை வச்சு சொல்லிடுறாங்க. அதாவது பிரிக்க சொல்லிடுறாங்க. ஆனால் இது வந்து மேலே இருக்கிற கவரை மட்டும் பிரிக்க சொன்னால் சரி, அந்த பாக்ஸை மட்டும் இந்த ஃபோன் வந்த அந்த பாக்ஸையுமே அவங்க தான் பிரிக்கணுமா. டெலிவரி பாயை தப்பு சொல்லி பயன் கிடையாது. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறத தான் அவங்க பண்ணுறாங்க பாவம். ஆனால் நமக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக பிரித்தாங்க. பட் நெட்டில் நிறைய இடத்துல பார்த்தேன், அப்படியெல்லாம் பண்ணி பயங்கர பிரச்சனைலாம் போச்சு. பட் இஷ்யூஸ் அப்பார்ட். ஸோ இந்த ஃபோனை நான் 7 நாளாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டெஸ்டிங்கில் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி குயிக்கான அன்பாக்சிங். குயிக்காக முடிஞ்சிச்சா? எப்போவுமே நம்மளே குயிக்கான அன்பாக்சிங் தான் போட்டிருந்தோம். பட் ஃப்ளிப்கார்ட் நமக்கு வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா சார்ஜர் தனியாக தான் வாங்கணும். ஓகேவா? தனியாக அவங்களே கடை போட்டு விற்கிறாங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் கடந்த 7 நாட்களாக நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கீழே டைம் கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ரோஸையும் பார்க்கலாம் அண்ட் அப்புறமா கான்ஸும் இருக்கும். அதை பார்க்காம அதுக்குள்ளேயே வந்து கமெண்ட்லாம் வந்து பண்ண வேணாம். நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் மேபி இந்த ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறமாக மற்ற இடத்துல இருந்து இது இல்லை அது இல்லைன்னு ஏதாச்சும் வந்து மாற்று கருத்துக்கள் வரலாம். பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே அதுவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணும் போதே ஒரு இஷ்யூ இருந்துச்சு, ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க, ஃபிக்ஸ் ஆச்சு. இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ இந்த வீடியோ போட்ட டேட், நாங்கள் ஷூட் பண்ணுற டேட் இது. இன்னைக்கு வரைக்கும் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்றத குயிக்காக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பெக் ஷீட்டை பார்த்துக்கோங்க. ப்ரோ செக்ஷனில் ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி பற்றி பார்த்துலாம். கையில் ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்த உடனே ஒரு சாலிடான ஒரு பில் குவாலிட்டி தெரியுதுங்க. நீங்கள் கையில் பிடிக்கும் போதே தெரியும், ஓகே நல்ல ஒரு பில் குவாலிட்டி அப்படின்ற ஃபீல் ஆகுது, ஃபீல் இருக்கு. சரி, இந்த ஃபீலுக்கு காரணம் என்ன? சைடில் ஃபுல்லாக வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் பின்பக்கமும் நமக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். சரி, போட்டே பார்த்துடலாமா? 3, 2, 1. ஐயோ, 50,000 ரூபாய் ஒன்றும் ஆகலை. ஸோ ஃபார் குட். பட் இன்னொரு தடவை போகிறதுக்கு மனத்தில் தைரியம் இல்லை. வீடியோலாம் முடிச்சுட்டு அப்புறமா தானாக விழுவோம், அப்போ பார்த்துக்கலாம். சரியா? சரி, இப்போ நிறைய விஷயம் இருக்குது. ஸ்பெஷலி இந்த கிளிஃப் லைட், இதுக்காக தான் நிறைய பேர் இந்த ஃபோனை வாங்குவீங்க. ஸோ இந்த டிசைன், இந்த கிளிஃப் லைட்டுக்காக ஃபோனை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் கான்சியூம் சேர்த்து பார்த்துட்டு வாங்கலாம் வேணாம் முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? நான் அதை பற்றி பேசல. மற்ற விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் டிசைன் தான் இருக்குது. கையில் பிடிக்கும் போது இந்த ஸ்லைட்டாக கொஞ்சோண்டு கர்வ் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது அவ்வளோதான், சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். பட் ஸ்டில் கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் ஹார்ட் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். டிஸ்பிளே ஒரு பெரிய டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே, LTPO பேனலோட. ஸோ உங்களுக்கு 1 to 120 Hz வந்து போகும். அது நல்லாவும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நல்ல பிரைட்டான டிஸ்பிளேங்க. நீங்கள் இண்டோர் யூஸ் பண்ணிங்கன்னா கவலையே இல்லை. அவுட்டோரில் போனாலுமே லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. பட் விசிபிலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டி ஆஃப் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குது. கலர்ஸும் நல்லா பஞ்சியாக வந்துருக்கு. அண்ட் டிஸ்பிளேவுடைய பெசில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் பெசில்ஸ் உங்களுக்கு எல்லா சைட்லையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் அதுதான் இருக்குது. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்குது. BSNL தான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே நல்லா இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஜியோ 5Gயில் 5G ஸ்பீட்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. இயர்பீஸுடைய சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குங்க, ப்ராப்ளம் இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 4700 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. 47 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் தனியாக தான் வந்து வாங்கணும். ஆனால் அது சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 hour ஆகுது. இது சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்தது. ஓகேவா? உங்களுக்கு 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் வந்து தேவைப்படுது. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி எங்களோட யூசேஜுக்கு 6.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து வந்துச்சு. நாங்கள் நார்மலாக கேம் விளையாடி பார்த்தோம், கேமரா அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜில் இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது உண்மையிலேயே நல்ல பேட்டரி லைஃப். IP54 கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் மட்டும் தான். பட் இந்த பட்ஜெட்டுக்கு IP68 இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் எல்லாத்த விட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது நத்திங் OS 2.0ங்க. ஸோ என்னுடைய நத்திங் ஃபோன் 1 ரிவ்யூ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். OS நல்லா இருக்குது, பட் நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பக்கை பற்றியும் சொல்லியிருந்தேன், எனக்கு இருந்த இஷ்யூஸை பற்றியும் சொல்லியிருந்தேன். பட் இந்த வாட்டி நிறைய ஃபிக்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். யூஐயை யூஸ் பண்ணும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு க்ளீனான ஒரு யூஐ, எந்த ஒரு விதமான தேவையில்லாத ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணல. அண்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ஆக்ஷன் OS
தெரியும் இல்லையா, அந்த டீம் தான் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு க்ளீனான யூஏ கொடுத்துருந்தாங்க, நிறைய விதமான கஸ்டமைசேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மின் இல்லாத ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆப் லாக் பண்ண முடியும், நீங்கள் பேரலல் ஆப்ஸ் ஒரே ஆப் 2 தடவை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கூகுள் டைலர் தான் இருக்கும். ஸோ கால் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்கா வந்து பேசுவாங்க. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தது, இந்த ஃபோனை எதுக்காக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட வந்து பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம், இந்த கிளிஃப் லைட்ஸ். இதை பற்றி சொல்கிறேன். ஃபோன் 1 பார்க்கும்போது இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டினியூஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக இத்தனை எல்இடிஸ் இருந்துச்சு, அதை பற்றிலாம் நான் சொல்லலை, நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். சரியா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணி ஒரு மீம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அங்கங்கே கட் பண்ணியிருக்காங்க. முன்ன ஒரே செக்மெண்ட்டாக இருந்ததெல்லாம் இப்போ தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்குது. பட் அது ஜஸ்ட் பேருக்காக இல்லாமல் அவங்க உண்மையிலேயே அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ சைலண்டில் வைக்கணும்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல மேட்டர் இருந்துச்சுன்னா அது மேலே கவுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே கிராஷ் ஆகாமல் கவுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த எல்இடி வந்து எரியும். ஸோ இது எரியும் போது எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே அப்போது அது இம்பார்ட்டன்ட் நான் பார்த்துக்குவேன். இப்போது இந்த லைட் இருக்கு பாருங்க, இங்க ஒரு லைட் இருக்கா. ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் திங்ஸ். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போதெல்லாம் இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது திருப்பி வச்சு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் இருக்குன்றது வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு விஷயம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் டைமர் வச்சிருக்கீங்கன்னா அந்த டைமர் எவ்வளோ போகுது அப்படின்றத அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊபர்து மட்டும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கள் ஏரியாவில் இல்லை, அதனால டெஸ்ட் பண்ண முடியல. பட் ஊபர்து வந்து நம்ம ஒன்ஸ் புக் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து நம்ம லொக்கேஷனுக்கு வர வரைக்கும் இங்கேருந்து அப்படியே வந்து காமிக்கும். பட் இது ஒரு சில பக் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. பட் இனிஷியலாக இந்த கிளிஃப் லைட்ஸை வேறு எந்தெந்த விதத்துலலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க ப்ராக்டிக்கலி பாசிபிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது விசிபிளாக வந்து தெரியுது. அதற்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டு இருக்காது. அண்ட் இதில் ரிங்டோன்ஸ் வந்து ஏகப்பட்ட ரிங்டோன்ஸ் இருக்கும். கச்கா முச்சுக்கா அப்படின்னு வரும். அப்படியெல்லாம் இல்லைங்க, நானே ரொம்ப வைபாக இருக்கேன். நான் வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபேன், இல்லை வந்து அனிருத் ஃபேன் அப்படின்றது போல் நீங்கள் எந்த மியூசிக் டேரக்டர் ஃபேனாலும் வச்சுக்கோங்க, அதுக்காக சண்டை போடுவாங்க. பட் இசையில் ஆர்வம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்களும் இதில் இருக்கக்கூடிய கம்போசர் யூஸ் பண்ணி ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணலாம். ஸோ எங்கள் டீமில் இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே கேட்டு பாருங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஃபோன் பண்ணாங்க, அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கம்போஸ் பண்ணுற அந்த யூனிக்கான டோனை வந்து அவங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இது எல்லா ஃபோன்லையும் இருக்கிறது தான். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு நீங்கள் எந்த பர்டிகுலர் எல்இடி எரியிற மாதிரி வைக்கிறீங்களோ அது மட்டும் எரியும். சப்போஸ் ஃபோன் கவுந்துட்டே இருந்தாலும் அந்த எல்இடி எரியுதா, ஓகே அவங்க தான் அட்டன் பண்ணணும், இல்லை தர்மடி கன்ஃபார்ம் அப்படின்றது போல் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்துக்கலாம் அடி வாங்குறதுக்கு. ஸோ நத்திங்கோட யூஎஸ்பியாக அவங்க எதை போன வருஷம் லான்ச் பண்ணாங்களோ அதில் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மற்றவங்க சொன்னாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுத்துகிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க நல்ல ஒரு R&D வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப அந்த பழைய விஷயத்தை சொல்கிறத விட இந்த விஷயம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாராட்டு. இப்போ கான்ஸை பார்க்கலாம். ஸோ கான்ஸ் அப்படின்னும் போது இந்த ஃபோனை வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாருங்கள், அப்படி டிஸ்பிளே பார்த்தா ஒரு ஆங்கிளில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்மஜஸுங்க, சும்மா நல்ல ஸ்மஜஸ் வந்து நல்லா ஒட்டுது. மேலே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஆனால் நல்லாவே வந்து ஒட்டுது. இது முன்பக்கம் மட்டும் கிடையாது, பின்பக்கம் இது வெள்ளை கலர்ன்றதுனால தப்பிச்சிடுச்சு. ஆக்சுவலி அதுலேயும் ஒரு கான் இருக்குன்னு அதை பற்றியும் சொல்கிறேன். கருப்பு கலர் ஒரு வேளை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இந்த ஃபோனை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறதுக்கான காரணமே ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கணும், பார்க்கும்போது ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் இருக்கணுன்றதுனால இல்லையா. ஆனால் இந்த கையில் அழுக்கெல்லாம் பட்டு நீங்கள் ஓப்பனாக கேஸ் போடாமல் வைக்கும் போது கண்டிப்பாக அது விசிபிளாக தெரியும். ப்ரீமியம்னஸை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையில் இப்படி கிராஜுவலாக வந்து பிடிக்கும் போது கொஞ்சம் உங்கள் கை வளவலன்றதாலுமே இது அப்படியே வழுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவதாக இன்னன் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. சின்ன ஃபோன் மாதிரிலாம் ஃபீலே ஆகாது, கண்டிப்பாக பெருசாக ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் கேஸ் நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸும் படக்கூடாது, அட் த சேம் டைம் வழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த கேஸ் வந்து வாங்கியிருந்தோம், 250 ரூபா சம்திங் தான் வந்து வந்துச்சு. பட் இந்த கேஸ் பாருங்கள் 2 நாள்லேயே ஒரு எல்லோ கலரில் மாறிடுச்சு. அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதை போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த கிரிப்பெல்லாம் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு பெட்டர்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் போடுறது 100% ரெக்கமெண்டட் என்ன பொறுத்த வரைக்கும். பட் மற்றபடி ஃபீல் கொஞ்சம் பெரிய ஃபோன் மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் HDR-க்கான சப்போர்ட் வந்து கிடையாதுங்க. இதை விட கம்மி பட்ஜெட்டான OnePlus 11 இருக்குது, 11R இருக்குது, அண்ட் iQOO Neo 7 Pro இருக்குது. பட் இவங்க
கொடுக்கல. அண்ட் அவுட்டோரில் பிரைட்னஸில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக அந்த இஷ்யூஸ் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரு சில டைமில் மட்டும் லைட்டாக டிம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நத்திங் டு சீரியஸ். மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதோடைய பிரைட்னஸ் லெவல்ஸ்க்கு நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டியில் எங்களுக்கு ஒரு பக் இருந்தது. யூடியூப்பில் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது ஆடியோ ரொம்ப மஃபுல்டாக ரொம்ப கம்மியாக தான் வந்து வந்தது. பட் ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கான்ஸ் சொன்னாலுமே அதில் ஃபிக்ஸ் ஆன இஷ்யூஸும் சொன்னோம், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மற்றதுல எல்லாமே வந்து சவுண்ட் வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இப்போ யூடியூப்லேயுமே நல்லா வருது. பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவுடாக இருக்கே தவிர அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ சவுண்ட் ஓகேஷாக இருக்கு, ரொம்ப மோசம் கிடையாது, கேட்கலாம். பட் அந்த கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ்ஸிங். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் Snapdragon 8+ Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை நம்ம நிறைய ஃபோனில் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்துருப்போம். AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் நத்திங் ஃபோன் 2ல எவ்வளோ வருதுன்றது நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கேமிங்க்கு எந்த கேமாக இருந்தாலுமே ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு சூப்பராக வந்து விளையாட முடியுது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். பட் அப் டு எக்ஸ்டென்ட் அது ஏன்றதையும் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம கேம் விளாட்றோம் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மழைலாம் பெய்யும் போது கொஞ்சம் கூல் டெம்பரேச்சரில் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்து எடுத்துக்குது. ஒரு ½ அன் ஹவர் விளையாடிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமில் சின்னதாக லேக் இருக்குது. அது ஏன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது CPU த்ராட்லிங் டெஸ்ட். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் மேக்ஸிமம் மினிமம் ஜிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இனிஷியலி பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இதை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பண்ண ஆரம்பிக்குது. அது கேமிங் பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இது இதில் மட்டும் கிடையாது, டச் ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது வந்து ஒரு சில டைமில் 90% ஆஃப் த டைம் நல்லா இருக்குது. ஒரு 10% ஆஃப் த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டச் ரெஸ்பான்ஸ் கொஞ்சமாக வந்து ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் ஒரு சின்ன பிரச்சனையாகவும் இருக்குது. சரி, இது வந்து CPU த்ராட்லிங்கில் மட்டுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 3D மார்க்கில் அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டையும் வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்க நிறைய விஷயத்தை இப்போ ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இதையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போதும் ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ராசஸர், ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபோனாக இது இருக்கும். கேமரா ரெண்டு யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா இருக்குங்க. ரெண்டுமே 50 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். பிரைமரி கேமரா இப்போ நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்து அதே சோனி சென்சர் தான். ரெண்டாவது கேமரா போன வாட்டி கொடுத்துருந்த அதே சாம்சங் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அல்ட்ரா வைட்காக. சரியா? சரி, இப்போ இந்த கேமரா UI எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ UI பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்குது. ரொம்ப கசகசெல்லாம் வந்து கிடையாது. ஸோ யார் வேணாலும் எடுத்து அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? சரி, இது ஈஸியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் இந்த ஃபோனை சூஸ் பண்ணுறவங்க ஈஸியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சூஸ் பண்ணுவாங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரி யோசித்து பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த HDR ஆன் பண்ணுற ஆப்ஷனும் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது. அதுக்காக எப்போ தோணுதோ ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் ஒரு சில டைமில் இமேஜஸ் பார்க்குறது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. சரி, மற்றபடி மற்ற இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு 5 ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். வாவ், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு 5 ஃபோட்டோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ராசஸிங் பண்ணுது. அந்த ஓவர் ப்ராசஸிங் எப்படி ஆகுதுன்னா, ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியுது, இல்லை சேச்சுரேஷனை கொஞ்சம் அதிகமாக வந்து தூக்கி காமிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்க்கறதுக்கு இமேஜ் வந்து ரொம்பவே வந்து ஒரு டார்க்கான இமேஜ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. சரியா? பட் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டி ஆகணும். இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த 5 ஃபோட்டோஸ் நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 ஃபோட்டோ, அந்த 5 ஃபோட்டோவில் வந்து கிடைக்குது. ஸ்கின் டோன் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. கொஞ்சமாக வந்து டச் பண்ணது நேச்சுரல் தான், கொஞ்சம் டச்சில் பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண நிறைய ஃபோனை விட இதில் அந்த ஸ்கின் டோன் வந்து இந்தியன் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் பெட்டராகவே மேனேஜ் ஆகுதுன்றது ஒரு விஷயம். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். மற்றபடி நீங்கள் கேஷுவலாக வந்து அவுட்டோரில் நம்ம இந்த ஃப்ளார்ஸ் எடுப்போம், ஒரு சில லீவ்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எடுப்போம்ல, பூச்சி இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கும்போது, லேண்ட்ஸ்கேப் நார்மலாக எடுக்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு டீசெண்டாக இருக்குது. அதுலேயுமே அதே விஷயங்கள் தான், உங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராலேயே ஓரளவுக்கு நல்ல பக்கமாக போயிட்டு ஓரளவுக்கு இமேஜ் வந்து நல்ல கிளாரிட்டி, அந்த டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா வைட் ஷாட்டுமே நம்ம அதுவும் 50 மெகாபிக்சல் இல்லையா, அதே கேமராவில் தான் நம்மளால் வந்து மேக்ரோவும் வந்து எடுக்க முடியுது. மேக்ரோ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பக்கமாக போக முடிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு கலர் ஷிஃப்ட் வந்து லைட்டாக வந்து விசிபிளாக இருக்கும். அல்ட்ரா வைட் ஷாட் கொஞ்சமாக யூஸபிளாக வந்து இருக்குது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா 50,000 ரூபாய்க்கு வெறும் டிசைனை வச்சு மட்டும் எல்லாரும் வாங்க மாட்டாங்க. கேமராவில் போன வாட்டி இருந்ததை விட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ப்ரைசிங் மாதிரியே. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கேமராவில் இன்னும் அதிகமாக அந்த கன்சிஸ்டண்ட்டாக தேவைப்படுது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 4K இல்லை, இட்ஸ் நாட் அ பிக் ஆஃப் டீல் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் கொடுக்குறதில்ல. பட் இவங்க கொடுக்குற பட்ஜெட்டே கொஞ்சம் அதிகம் தான், அதை பற்றியும் சொல்கிறேன். அதனால் 4K இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். மேபி தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒன்று பின்பக்கம் 2 கேமராலையுமே 4K இருக்கிறது மாதிரி இதுலையும் கொடுத்துருக்கணும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர். ஸோ நத்திங் வந்து ஒரு புது பிராண்ட் தான். சர்வீஸ் சென்டர் இன்னும் அந்த அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. தேர்ட் பார்ட்டி கூட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இவங்க ஆஃபர் பண்ணுற
ப்ராடக்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் இருந்திருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த கிளிஃப் லைட்டில் நிறைய டைம் டஸ்ட் போயிடுதுன்னு சொல்லி ஒரு சில யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சர்வீஸ் சென்டர் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு சில டைமில் சர்வீஸ் சென்டர் பற்றி நல்ல ரிவ்யூவும் இருக்குது, கெட்ட ரிவ்யூவும் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அவைலபிலிட்டி நிறைய இருந்ததுன்னா மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கான் ப்ரைஸிங்க. ஸோ ப்ரைஸிங் 45,000 இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதில் ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வேரியண்ட் உங்களுக்கு வேணும், அதாவது இந்த அழுக்கே படாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப பாய்ஸ்ட்டாக வந்து தெரியணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய இந்த ஃபோன் வேணும்னா 50,000 கொடுத்து தான் வாங்க முடியும். 45,000 பிளாக் வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பிளாக்ல உங்களுக்கு அந்த ஸ்மஜஸ் அழுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியும், ரொம்ப ப்ரீமியமான லுக் வந்து அது கிடைக்கிறது இல்லை. நம்ம நத்திங் ஃபோன் 1 வாங்கும் போது இதை சொல்லியிருந்தேன் சரிங்களா. அதனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் பிளாக் வாங்கினாலும் சரி ஒயிட் வாங்கினாலும் சரி 45,000 ருபீஸ்க்குனே வச்சுக்கலாமே. பேஸ் வேரியன்ட் 45,000 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க. கேஸ் வராது, தனியாக வாங்கணும். அண்ட் சார்ஜர் வராது, தனியாக வாங்கணும். அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் சரியா. இப்போ இந்த ப்ரைஸிங் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நத்திங் ஒரு புது பிராண்ட், சர்வீஸ் சென்டரும் இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஏற்கனவே லான்ச் ஆன அதே டிசைனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன போட்ட அளவுக்கான R&Dயோ முன்ன போட்ட அளவுக்கான எஃபோர்ட் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு அவங்க ஃபோனை இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சிருந்தா பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. மேபி அவங்களுடைய ஃபோன் அவங்களுக்கு ப்ரைஸிங் அவங்க வச்சுக்கிட்டோம். பட் ஒரு 40,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஒருவேளை இந்த ஃபோனை யாராச்சும் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நான் ஒரு நாள் கழிச்சு வந்து ஷூட் பண்ணிருக்கேன். அப்டேட் வந்ததுக்கப்புறம் இன்னும் யூஸ் பண்ணுறேன். ரிவ்யூ வந்து முடிஞ்சதுன்னா ஒரு 30 டேஸோ இல்லை 45 டேஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்காக வெயிட் பண்ண சொல்லலை. உங்களுக்கு வந்து தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபரில் இதோடைய ப்ரைஸிங் வந்து 45,000 இருந்து கண்டிப்பாக ஒரு 38 ரூபா வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன வருஷமும் அதே மாதிரி தான் நத்திங் ஃபோன் 1க்கும் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கட்டோட நீங்கள் ஃபோனை வாங்கும்போது அந்த ப்ரைஸிங்க்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோனில் நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிளிஃப் லைட் மாதிரியான டெக்னாலஜிஸ் இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி லைட்டிங் இருந்தால் நல்லா இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.